Hello guys, welcome to DJI Vlogs. So இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தி நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பார்க்க போறோம்னா DJI Air 2S அப்படிங்கிற ட்ரோன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் இதுக்குள்ள இருக்குங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு DJI Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம்னா DJI Air 2S அப்படிங்கிற ட்ரோன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் இதுக்குள்ளே இருக்குங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இப்போது எங்கிட்ட இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போ பேக். இது காம்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தற்போதைய ரேட் படி அமேசானில் வந்துட்டு 1,71,000 இருக்குது இதுக்கு. அதே மாதிரி இதுக்கு வந்து சிங்கிளாகவும் நம்ம வாங்கிக்கலாம். ட்ரோன் ஒரு பேட்டரி மட்டும் அப்படியும் வாங்கிக்கலாம். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,21,000 இருக்குது. ஸோ இப்படி தான் காம்போ பேக் இருக்கும். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான், ஆல்ரெடி நம்ம கேமரா பேக் மாதிரியே ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பேக்கில் தான் இது வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானே இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். பார்ப்போம். ஸோ ஸோ அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்டர்ஸ், இந்த சார்ஜிங் கேபிள்ஸ் ஆக்சுவலாக அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பையன் ட்ரோன் அவன் இருக்கான். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அதை பற்றி நான் இப்போ என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஸ்லோவாக வந்து நம்ம என்னெல்லாம் வந்து இதில் வந்து இருக்குங்கிறது, ஸ்பெக் இருக்குங்கிறது நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலர் கூட வந்துட்டு இங்கே கண்ட்ரோலர் வந்து என்ன இப்படி இருக்கே, இப்படி தான் இருக்குங்கலாம் நினச்சிடாதீங்க. கண்ட்ரோலருக்கு இந்த சைடு கீழேயே வந்துட்டு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ இதை கழட்டி நம்ம இதில் மாட்டிக்கலாம். DJI யூஸ் பண்ணுற என்ன சொல்கிறது, பழைய ட்ரோன்ஸ் மாதிரி தான், லைக் கண்ட்ரோல் மாட்டுறதெல்லாம் அப்படி தான். பட் வந்து இன்னும் வந்து அந்த பழைய இதை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பழைய ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய மீன்ஸ் லைக் மேவிக் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோலில் வந்து இந்த ஃபோன் வைக்கிறது வந்து கீழே இருக்கும் இப்படி விரிச்சு. பட் இதில் வந்து மேலேயே இருக்கும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது உனியும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்னை கேட்டிங்கன்னா இது உனியும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபீஸபிளாக இருக்குது. ஸோ மேலேருந்தே நம்ம இப்படி பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அடாப்டர் ஒன்று இருக்குது. 2 எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் அதோடது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் என்னங்கிறது நான் வந்து வழியே சொல்கிறேன். அதுக்கப்புறம் உனியும் பாக்ஸ்குள்ளே இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துடலாம். இந்த பேக் அந்த சைடு எடுத்து வச்சுட்டு, ஸோ இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இந்த இது வந்து அசசரிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான். ஓகே, இதில் வந்து ப்ரொஃபைலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 ப்ரொஃபைலர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. சப்போஸ் வந்து நம்ம பறக்கும்போது சின்ன டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம ட்ரோனோட பேட்டரி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் இருந்து போச்சு. நான் யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பேட்டரியை வந்து நம்ம இதில் மாட்டிட்டு நம்ம வந்து இதை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அது வழியாக நம்ம ஃபோனுக்கு இந்த மாதிரி பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வேண்டி தான் இது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இதுக்குள்ளே காம்போ பேக்கில் வர, நான் சொன்ன இந்த காம்போ பேக்கில் வர ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ இப்போது இந்த பாக்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ND ஃபில்டர். முதல்ல வந்து இந்த ட்ரோனோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு 2.8 அப்பேச்சரில் தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ND ஃபில்டர்ஸ் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க இது கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே. ஸோ அது என்னோடய சைட்லேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்ம அப்பேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ND ஃபில்டர் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக என்ன ND ஃபில்டர் என்ன டெம்பரேச்சருக்கு செட் ஆகும்னு எனக்கு வந்து பார்க்க முடியும், அந்த ஒரு கற்றுக்கல. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம
ட்ரோன் பயணம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு ஒரு பெட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெளியே வந்திருக்கேன். ஸோ வெளியே எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஷா ரோட்டில் ஒரு ப்ரைவேட்டான ரோடு ஆக்சுவலாக. ஸோ இந்த சைடு ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே செஞ்சுருக்கலாம். பட் வந்து அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. லைக் இந்த மாதிரி ட்ரோன்லாம் ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பெர்மிஷன்லாம் நீங்கள் ப்ரையராக எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்கிட்டலாம் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரோன் ஓட்டுறக்கூடிய அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சேஃபான ரைடு உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த எப்படி வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். ஸோ உங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி ஒரு டுட்டோரியல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வாங்க ட்ரோனை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற ஸ்பெக்கெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ். இந்த ட்ரோனில் ஸ்பெசிஃபிக்காக 8 சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலே 2, சைடில் கிடையாது, மேலே 2, கீழே 2, அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி 2, பின்னாடி 2, அந்த மாதிரி வந்து 8 சென்சார் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. சைடில் மட்டும் சென்சார் கொடுக்கல. பட் வந்து கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா சென்சார்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக கூட ஃப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சென்சார்ஸ் எல்லாம் ஆன் பண்ணலாம். அப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு. அந்த DJI ஃப்ளை ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போகுது. சென்சார்னால் அது மேலே போகுது. ஸோ வந்து ரொம்ப ஆப்டிமலாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, சேஃப்டி வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ளையிங் ஹவர் பார்த்திங்கன்னா வந்து 31 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து 30 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணியிருக்கலாம். மற்ற ட்ரோன் எல்லாம் விட வந்துட்டு இது ரொம்ப கொஞ்சம் அதிகமான டைம் தான் இது வந்து ஃப்ளையிங் ஹவர் கொடுக்குது. அது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இதில். ஸோ அது போக வந்துட்டு லைக் நான் சொன்ன மாதிரி இதோட இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா வந்து 8 GB உள்ள ஆல்ரெடி இன்டர்னல் ஸ்பேஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மெமரி கார்டு இது ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்டர்னல் மெமரி கார்டு வந்து ஸ்டோரேஜ் மாறிடும். ஸோ அதே மாதிரி சைடில் வந்துட்டு சென்சாருக்கு பதிலாக இவங்க வந்துட்டு SD கார்டு ஸ்லாட்டும் அதுக்கப்புறம் வந்து USB கனெக்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆக்சுவலாக. ஈஸியாக வந்து நம்ம கழட்டி மாட்டுறதுக்கு. அந்த USB எதுக்குன்னா ட்ரோன் சார்ஜ் போடுறது கிடையாது. ட்ரோனை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பேட்ரி கழட்டி தான் சார்ஜ் போடணும். அந்த இது C டைப் USB இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போடவே கூடாது. ஸோ வந்து அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு இதில் வந்து முக்கியமான ஃபீச்சர், அதாவது இதோட ஹைலைட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து 5.4K வந்துட்டு இதில் வந்து ரெசல்யூஷனில் வீடியோ ஷூட் பண்ண முடியும் 30 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டில். அப்புறம் 4K வந்து 60 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டு. அப்புறம் 1080p வந்துட்டு 120 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டு. மற்ற எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இது தான். ஸோ வந்து கேமராவோட ஃபோட்டோ எடுக்கும்போது கேமராவோட மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அது போக வந்து இது 1 இன்ச் சென்சார் கொடுக்குறாங்க. 1 இன்ச் சென்சார்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சினிமேட்டிக் ட்ரோன்ஸ்லலாம் இருக்கிற ஒரு சென்சார் தான் இது. ஸோ வந்து சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெக் இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த 1 இன்ச் சென்சாரை ஹைலைட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரோனில் முக்கியமான வேறொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வந்துட்டு மற்ற ட்ரோன்ஸ் மாதிரி நீங்கள் இதை கேலிப்ரேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி வச்சு விங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு டைரெக்டாக ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ஷாட்டில் எடுக்குன்னா வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து நார்மலாக வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ நார்மலாக வந்து எல்லா ட்ரோன்லேயும் கொடுக்குறது வந்து 24 mm. இதில் வந்து 22 mm ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஹைப்பர் லேப்ஸ் வீடியோலாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷூட் பண்ணுது. அது போக வந்துட்டு இதில் வந்து மாஸ்டர் ஷாட், அதாவது ஃபேன்சி ஃபீச்சர்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஷாட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சோலோ ட்ராவலாக இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் உங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீங்களாக தான் எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாஸ்டர் ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கண்ட்ரோலில், அதாவது ஃபோனில் வந்து அந்த ஆப் வழியாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து சினிமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு 3 மினிட்ஸுக்கு வீடியோ எடுக்கும்.
ஷார்ட்ஸ் லைக் சுற்றி டிஃப்ரெண்ட்டாக எப்படி எடுக்க முடியுமோ உங்களை வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து வித்தியாசமாக இப்போ வந்து உங்களை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் சினிமேட்டிக் எதுவுமே ஃப்ளை பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃப்ளை பண்ணும். ஃபுட்டேஜும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் லாக் ஃபைலாக ஷூட் பண்ணிக்கலாம். இதுக்கு டிலாகுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஸும் ரா ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வேண்டிய கலர் டிஐ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நமக்கு வேண்டிய எடிட்டிங்கெல்லாம் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலில் வந்து பிக்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அது போக வந்துட்டு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வேறு வீடியோக்கு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் கொடுத்தது, பாயிண்ட் ஆஃப் இன்டிஃபரன்ஸு, ஸ்பாட் லைட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்ஷன் ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் என்ன சொல்கிறது, ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு ஃபீச்சராக பார்க்க போயிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் மோஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து இதில் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்களா, டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்டு ட்ராவல் அண்டு லொக்கேஷன் ஸ்கவுட்டிங், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோஸ்லாம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவும் உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால் க்ரோ ஆக முடியும். அதுதான் என்னோடய மோட்டிவேஷனும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.